ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷினிமாஸ் கிச்சன். இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலை வச்சு சுவையான குல்ஃபி வீட்லேயே எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. 1/2 லிட்டர் பாலை இந்த மாதிரி நல்லா பொங்கி வர்ற மாதிரி நல்லா காய்ச்சிக்கணும். 1/2 லிட்டர் பால் பாதியாக சுண்டி வர்ற மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்காங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பால் நல்லா கொதித்ததும் ஒரு கிண்ணத்தில் ஒரு கரண்டி பால் எடுத்து வச்சுக்கலாம். 2 பிரெட் எடுத்திருக்கேன். அதோட ஓரத்தை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி 4 கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சிம்பிளான முறையில் தான் இதை செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்துக்கங்க. இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. பால் நல்லா சுண்டி வற்றி வர்ற பக்குவத்தில் இருக்கும்போது அரைச்சி வச்ச கலவையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க, கட்டி விழாமல். நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கங்க. பால் அரை பக்குவம் சுண்டி வரும்போது நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சீனி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கலாம். இந்த குல்ஃபி சாப்பிட சுவையாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு இந்த குல்ஃபியை நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம கடையில் வாங்கினோன்னா 100 ரூபாய்க்கு மேலே தான் செலவு பண்ணுவோம். இந்த 1/2 லிட்டர் பாலில் செய்கிற குல்ஃபியை நம்ம ஃபேமிலியே சூப்பராக சாப்பிட்லாம். நான் ஒரு 7-8 பாதாம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி போட்டு துருவிக்கிறேன், பூ மாதிரி. நீங்கள் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் விட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். பால் நல்லா கட்டி பதம் வரும் பக்குவத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற பாதாமை தூவிக்கலாம். நீங்கள் பிஸ்தா, முந்திரி கூட துருவி வச்சு தூவிக்கலாம். நல்லா கிளறி விட்ருங்க. அரை மணி நேரத்தில் இந்த குல்ஃபியை ரெடி பண்ணிடலாம். நம்ம சூடாகவும் சாப்பிடலாம், இல்லை குளிர வச்சு கட்டியாகவும் சாப்பிட்லாம். எனக்கு ஆர்வ கோளாறில் குல்ஃபியை கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்க்கலான்னு நான் டம்ளரில் 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். செம்மையாக இருக்குது. மறுபடியும் நான் பாதாம் துருவி வச்சுருந்ததில் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த பக்குவத்துக்கு நல்லா கட்டி பதம் வந்ததும் சுண்டி வந்ததும் அடுப்பை நிறுத்திடுங்க. அடுப்பை நிறுத்திட்டு நல்லா ஆற வச்சுட்டு நான் 2 குல்ஃபி மோல்டு எடுத்திருக்கேன். அதுலேயும் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா கேக்கு டின்னுலேயும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை ஃப்ரீசரில் ஒரு 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் வச்சு எடுங்க. இப்போ பாருங்கள், எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு அகலமான பிளேட்டில் தண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி அதை இந்த மாதிரி சுற்றி விட்டோன்னா அது மெல்ட் ஆகி வரும். உடனே என்ன செய்யணுன்னா நம்ம பிளேட்டில் அந்த பாத்திரத்து மேலே ஒரு பிளேட்டை வச்சு கவுத்திங்கன்னா சூப்பராக கேக்கு மாடல்லே ஒரு குல்ஃபி வரும். அதை பார்த்திங்கன்னா நம்ம அப்போவே சாப்பிட்ணும் போல் தோணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான குல்ஃபி வீட்லேயே தயார் பண்ணியாச்சு. இதை நான் கத்தி வச்சு தான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். நம்ம கடையில் எவ்வளோ வாங்கினாலும் நம்மளுக்கு பத்தாது. நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செய்யும்போது எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் நம்ம குச்சி சொருவி அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் அந்த டம்ளரு, கிண்ணம் எதில் வேணாலும் ஊற்றி வைக்கலாம். செட் ஆகிடும். சூப்பராக இருக்கும். பார்க்கவும் சரி, சாப்பிடவும் சரி. நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி கட் பண்ணி நீல வாக்கில் அப்படியே கையால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அதே கேக்கு டின்னில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ ஒரு பீஸ் சாப்பிட்டா போதும். இந்த சம்மரில் இந்த மாதிரி குல்ஃபி வீட்லேயே செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. தேங்க்யூ, பாய்.